வணக்கம் மாணவர்களே. புள்ளிவிவரவியல் பகுதி நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதின் தொடர்ச்சி கூட்டமாக்கப்பட்ட பரம்பலொன்றின் ஆகாரம். ரைட், முதல்ல ஆகார வகுப்பை நாங்கள் இனங்காணணும். ஆகார வகுப்புன்றது கூடிய மீடுறனுள்ள வகுப்பு ஆகார வகுப்பு. பிறகு அந்த ஆகார வகுப்புக்குள்ளே போய் ஆகாரத்தை பார்க்கணும். ஆகார வகுப்புக்குள்ளே போய் ஆகாரத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற வகுப்புகளின் மீடுறன்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் இருக்கிற வகுப்பின் மீடுறன் கூடவாக இருந்தால் அந்த ஆகாரம் அந்த வகுப்பு புள்ளியில் இருந்து மீடுறன் கூடின பக்கத்தை நோக்கி நகரும். சரி, இங்கே பாருங்க, இந்த படத்தில் கிடக்கு. இதான் ஆகார வகுப்பு. இதையும் இணைக்கிறது. அதே மாதிரி இதையும் இணைக்கிறது. இதையும் இணைக்கிறது. இதையும் இணைக்கிறது. இந்த புள்ளி தான் ஆகாரம். அப்போ பக்கத்தில் இருக்கிற வகுப்பின் மீடுறன் கூடவாக இருந்தால் அதை நோக்கி அது நகரும். சரி, இதுக்குரிய நிறுவல் தந்திருக்கு. நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் பாடமாக்கி போடணும். ஆகாரம் சமன் எல் ப்ளஸ் டெல்டா 1 கீழ் டெல்டா 1 ப்ளஸ் டெல்டா 2 இன்டு சி. டெல்டா 1ன்றது ஆகார வகுப்பின் மீடுறன் சய அதற்கு முன்னுள்ள வகுப்பின் மீடுறன். டெல்டா 2 ஆகார வகுப்பின் மீடுறன் சய அதற்கு அடுத்த வகுப்பின் மீடுறன். இல்லைன்றது ஆகார வகுப்பின் கீழ்வரைப்பு. சி ஆகார வகுப்பின் பருமன். அப்போ இந்த ஃபார்முலா தெரியுமெண்டா நீங்கள் ஆகாரத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ முதல்ல நீங்கள் ஆகார வகுப்பை இனங்காணணும். அதுக்கு கூடின மீடுறன் உள்ள வகுப்பு ஆகார வகுப்பு. கூடின மீடுறன் உள்ள வகுப்பு ஆகார வகுப்பு பேர்ந்து அதுக்குள்ளே போய் ஆகாரத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிருந்தா சரி. ஒரு உதாரணம் உண்டு பாருங்க. வகுப்பாயிட தந்திருக்கு. சரிதான், இங்கால மீடுறன் தந்திருக்கு. கேள்வி, மேலே காட்டப்பட்ட பரம்பலின் ஆகாரத்தை காண்க. இப்போ முதல்ல நாங்கள் ஆகார வகுப்பை இனங்காணணும். ஆகார வகுப்பு உங்களுக்கு தெரியும். ஆக கூடின மீடுறன் 18. அந்த 18 உள்ள வகுப்பு 31 40. அதிண்ட உண்மை வகுப்பாடு எழுதுறன் 30.5. 30.5 இருந்து 40.5. அப்போ இதுதான் ஆகார வகுப்பு. இனி இந்த ஆகார வகுப்புக்குள்ள போய் நாங்கள் ஆகாரத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆகாரம் எல் ப்ளஸ் டெல்டா 1 கீழ் டெல்டா 1 ப்ளஸ் டெல்டா 2 இன்டு சி. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. எல் ஆகார வகுப்பின் கீழ்வரைப்பு 30.5 ப்ளஸ் டெல்டா 1 ஆகார வகுப்பின் மீடுறன் சய அதற்கு முன்னுள்ள வகுப்பின் மீடுறன். 18 12 கழிச்சா 6. 6 கீழ் டெல்டா 2 ஆகார வகுப்பின் மீடுறன் சய அதற்கு அடுத்த வகுப்பின் மீடுறன். டெல்டா 2 18 10 கழிச்சா 8.
ஆகார வகுப்பின் பருமன் எல்லா வகுப்புகளின் பருமனும் 10 ஆகார வகுப்பின் பருமனும் 10 இதை சுருக்குங்க 30/5 சக 60/14 30/7 இதை நீங்கள் சுருக்கினீங்களா 34.79 வரும். இதுதான் ஆகாரம். சரிதான். அப்போ நீங்கள் முதல்ல ஆகார வகுப்பை இனங்காணணும், பிறகு இந்த வாய்பாட்டை பாவிச்சு ஆகாரத்தை காணும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இடியம். இப்போ இடியம் என்றால் ஒரு பரம்பல் ஒன்று பருமன்கள் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி போட்டு அந்த பரம்பலின் நடுப்பெருமானம் இடியமாகும். இங்கே கவனிங்க, இந்த உதாரணம் 10 இதில் கொஞ்சம் எண்கள் இருக்கு. முதல்ல நாங்கள் இதை ஏறு வரிசையில் எழுதுவோம். முதலாவது 1 2 2 1 2 2 அடுத்தது 4 கிடக்கு 2 5 கிடக்கு 6 7 8 கிடக்கு 9 9 12 மொத்த எண்ணிக்கை சரியோண்டு பார்ப்போம். ஏன்னா எழுதிக்க நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணை தவற விடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கேயும் பாருங்க 11 இருக்காண்டு 2 4 6 8 10 11 ரைட். ஆகவே நாங்கள் ஒரு எண்ணையும் தவற விட இல்லை. இங்கே பாருங்க இப்போ 11 எண்கள் இருக்கு. இடியம் வீட்டுக்களின் எண்ணிக்கை என்னண்டா அதோட உண்டை கூட்டி அதை 2ஆல் விரிக்கணும். ஆவது ஈட்டு ஆவது ஈட்டு இதுதான் இடியம். சரி, அப்போ ஈட்டுக்களின் எண்ணிக்கை 11 11ஓட உண்டை கூட்டினா 12 2ஆல் விரிச்சு 6 அப்போ 6ஆவது ஈட்டு. ஆறாவது ஈட்டுத்தான் இடியம். அப்போ 1 2 3 4 5 6 ஆறாவது ஈட்டு 5. அப்போ முதலாவது பரம்பலின் இடியம் 5. சரியா? அடுத்த இங்கே பாருங்க, அடுத்த பரம்பலை நாங்கள் ஒரு ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசையில் எழுதுவோம். இங்கே பாருங்க, ஏறு வரிசையில் எழுதினா 1 3 இன்னும் ஒரு 3 4 5 6 7 8 9 10 1 3 3 4 5 6 7 8 9 10 ரைட். ஏறு வரிசையில் எழுதிட்டோம். அப்போ இடியம் n+1/2 ஆவது ஈட்டு. அப்போ இதுதான் இடியம். இதில் 10 எண்கள் இருக்கு. அப்போ 10 எண்கள்ண்டா ஒன்றை கூட்டினா 11 2ஆல் விரிச்சா 11 2 5.5 அல்லது 5.5 5.5ஆவது ஈட்டுத்தான் இடியம். இதில் பாருங்க, 5ஆம் ஈட்டுன்றது 5, 6ஆம் ஈட்டு 6, இது 5ஆம் ஈட்டு, இது 6ஆம் ஈட்டு.
அப்போ 5.5 மீட்டண்டா 5 மீட்டையும் 6 மீட்டையும் கூட்டி 2ஆல் பிரிச்சா 5.5 மீட்டு வரும். அப்போ 5 மீட்டு 5, 5ஐயும் 6ஐயும் கூட்டி 2ஆல் பிரிச்சா 5.5. இதில் 5 மீட்டு 5 வருது, 6 மீட்டு 6 வருது. அப்படி வரணுமெண்டு கட்டாயம் இல்லை. சரி, 5.5 சரிதான். இதுதான் இடியம். இப்போ இன்னொரு முறை இங்கே பாருங்க. இப்போ 5.5 மீட்டண்டா இப்போ இடியம் 5.5 மீட்டு. இதுக்கு இன்னொரு வழி என்னண்டா 5 மீட்டோட 5 மீட்டுக்கும் 6 மீட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் அரைவாசியை கூட்டுங்க. உங்களுக்கு தெரியும், ஏறு வரிசையில் எழுதினபடி 6 மீட்டு பெருசு, 6 மீட்டு சய 5 மீட்டு. அஞ்சாம் மீட்டு 5 வந்தது, 6 மீட்டு 6 வந்தது. அப்போ 5.5 வரும். சரியா? அப்போ இது முறை 2. முதல் ஒரு முறை சொன்னான் 5.5 மீட்டண்டா 5 மீட்டையும் 6 மீட்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும். இன்னொரு முறை சொல்லி கிடக்கு 5.5 மீட்டண்டா 5 மீட்டோட 5 மீட்டுக்கும் 6 மீட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் அரைவாசியை கூட்டுங்க. சரியா? ரைட். உதாரணம் 11. ஒரு மீடுரன் பரம்பலின் இடியத்தை கேட்டு கிடக்கு. இப்போ மீடுரன் பரம்பல் தந்தால் நீங்கள் இதில் திரள் மீடுரன் ஒன்றொரு நிரலை நீங்கள் போடணும். திரள் மீடுரன், திரள் மீடுரன் ஒன்றொரு நிரலை நீங்கள் போடணும். இதை அப்படி கூட்டி கூட்டி போடுங்க. இந்த 2 முதல் வரும், 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 5 மஞ்சும் 10, 18, 29, 38, 44, 47, 49, 50 கூட்டி கூட்டி போடுறோம். இந்த திரள் மீடுரன் இந்த அட்டவணை என்ன சொல்லுதுண்டா, முதல் 2 ஈட்டுக்களும் 30, 3ஆம் ஈட்டில் இருந்து 5ஆம் ஈட்டு வரை 35, 6ஆம் ஈட்டில் இருந்து 10ஆம் ஈட்டு வரை 40, அங்கால 11ஆம் ஈட்டில் இருந்து 18ஆம் ஈட்டு வரை 45. இப்போ 60 என்ற புள்ளி 39வது ஈட்டில் இருந்து 44வது ஈட்டு வரை 60 தான். 65 45வது ஈட்டில் இருந்து 47வது ஈட்டு வரை 65, 48வது ஈட்டில் இருந்து 49வது ஈட்டு வரை 70. 48ம் 49ம் 70, 50வது ஈட்டு 75. சரி, இப்போ இடியம் இடியம் என்றது ஈட்டுக்களின் எண்ணிக்கை என்ன இருந்தால் n+1/2 ஆவது ஈட்டு. அப்போ இங்கே பாருங்க, அப்போ 50 1 கூட்டி சரிதான் 51 2ஆல் பிரிக்கணும். 25.5 மீட்டு. 25.5 மீட்டு எதுண்டு பார்க்கணும். அதுக்காகத்தான் திரள் மீடுரன் அட்டவணை போட்டிருக்கிறோம். சரி, இதை பாருங்க.
19ஆம் ஈட்டில இருந்து 29ஆம் ஈட்டு வரை 50. அப்போ 25ஆம் ஈட்டும் 50 தான், 25ஆம் ஈட்டும் 50 தான், 19ல் இருந்து 29 வரை 50. ஆகவே 25ஆம் ஈட்டும் 50, இடியம் 50. அடுத்ததாக நாங்கள் கூட்டமாக்கப்பட்ட பரம்பல் ஒன்றின் இடியம் இது எப்படி காண்றது? இப்போ முதல்ல நாங்கள் இடிய வகுப்பை காணணும். இப்போ இடிய வகுப்புன்றது இங்கே ஒன்று கூற்றே இல்லை, வகுப்பாயிடையா பிரித்தா ஒன்று கூற்றே இல்லை. n/2 ஆவது ஈட்டு உள்ள வகுப்பு இடிய வகுப்பு. சரியா? இனி அந்த இடிய வகுப்புக்குள்ள போய் இடியத்தை கண்டுபிடிக்கணும். சீரா பரவி இருக்கிறன்னு எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இடியத்தை கண்டுபிடிப்போம். அதுக்குரிய நிறுவல் தந்திருக்கு இதில். சரி, உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் பாடமாக்கி விட்டீங்களா? சரி, இடியம் சமன் L + C × n/2 - சிக்மா FL கீழ் F. இந்த எல்ன்றது இடிய வகுப்பின் கீழ் வரைப்பு, சி என்றது இடிய வகுப்பின் பருமன், என்னன்றது ஈட்டுக்களின் எண்ணிக்கை, சிக்மா FL என்றது இடிய வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை, F என்றது இடிய வகுப்பின் மீடரன். சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு, பார்ப்போம். உதாரணம் 12. இப்போ இதில் நாங்கள் ஒரு திரள் மீடரன் ஒன்று போடுவோம். திரள் மீடரன் 2, 2 3 5, 5 மஞ்சும் 10, 18, 30, 37, 39, 40. அப்போ ஈட்டுக்கள் இந்த எண்ணிக்கை 40. இப்போ முதல்ல நாங்கள் இடிய வகுப்பு இடிய வகுப்புன்றது 40 n/2 ஆவது ஈட்டுள்ள வகுப்பு. அப்போ 20வது ஈட்டு அங்கே இருக்கு. இப்போ 20வது ஈட்டுன்னு பார்த்தீங்களா 50, 59. 19ஆம் ஈட்டிலிருந்து 30ஆம் ஈட்டு வரை இதுக்கெல்லாம் கிடக்கு. சரிதான்? ஆகவே இடிய வகுப்பு அந்த உண்மை வகுப்பாடு எழுதுவோம். 49.5 இருந்து 59.5. இனி இந்த இடிய வகுப்புக்குள்ள போய் இடியத்தை கண்டுபிடிக்கணும். இடியம் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. என்ன? L + C × n/2 - சிக்மா FL கீழே F. சரி, எல்ன்றது என்ன? இடிய வகுப்பின் கீழ் வரைப்பு 49.5. இடிய வகுப்பின் கீழ் வரைப்பு. இடிய வகுப்பின் பருமன், இடிய வகுப்பின் பருமன் 10. n/2 40 அரைவாசி 20. சிக்மா FL இடிய வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை. இங்கே பாருங்க, இடிய வகுப்புக்கு மேலே இருக்கிற வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை. அதுதான் இங்கே திரள் மீடரன் அட்டவணையில் கிடக்கு 18. சரிதான்? அப்போ இது 18. இடிய வகுப்பின் மீடரன் 12. சரியா? அப்போ இதை சுருக்க வேண்டியான்.
இதை சுருக்கினீங்களா உங்களுக்கு இடியம் வரும். சரியா? நான் நேரடியாக இப்படி எழுதுகிறேன். இதை நீங்கள் சுருக்கினீங்களா உங்களுக்கு 51.17 வரும். சரிதானே? 49.5 சரிதானே? இந்தியாவில் 5/3 வரும். சரியா? ரைட். அப்போ 51.17 வரும். அப்போ திருப்பியும் சொல்கிறேன், இடையத்தை காண்றது எப்படி? முதல்ல நீங்கள் ஒரு திரள் மீடுறன் என்ற ஒரு குலம் போடுங்க. இப்போ ஈட்டுக்களின் எண்ணிக்கை 40 அரைவாசி 20வது ஈட்டுள்ள வகுப்பு இடைய வகுப்பு. அப்போ இடைய வகுப்புங்களுக்கு 20வது ஈட்டுள்ள வகுப்புண்டா சரிதான். இந்த 19ஆம் ஈட்டிலிருந்து 30ஆம் ஈட்டு வரை இந்த வகுப்பு அது 50-59. அப்போ இடைய வகுப்பு எழுதுகிறோம். பேருந்து அந்த இடைய வகுப்புக்குள்ளே போய் நாங்கள் இடையத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். எல்ன்றது இடைய வகுப்பின் கீழ்வரைப்பு, சி என்றது இடைய வகுப்பின் பருமன், சிமோலன் ஈட்டுக்களின் எண்ணிக்கை அது 40, சிக்மா எஃப்எல் இடைய வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடுரன்களின் கூட்டுத்தொகை அது 18, எஃப் இடைய வகுப்பின் மீடுரன் அது 12. சரிதான்? இது போட்டு சுருக்கினீங்களா உங்களுக்கு இடையம் வரும். அடுத்ததா நிறையேற்றிய இட. இப்போ உதாரணமாக புள்ளிகளே, இப்போ சில நேரம் ஒரு தவண புள்ளிகள் சம அளவில் சம வெயிட்டை நாங்கள் கொடுக்குறேன். உதாரணமாக ஒரு மாணவனை கணித பாடத்தில் ஒரு சிறந்த மாணவன் என்று தெரிவு செய்கிறதுக்கு நாங்கள் சில நேரங்களில் என்ன செய்கிறேன்டா, முதலாம் தவண புள்ளிக்கு 1 ஒரு வெயிட்டும், 2ஆம் தவண புள்ளிக்கு 2 ஒரு வெயிட்டும், 3ஆம் தவண புள்ளிக்கு 3 ஒரு வெயிட்டும் கொடுத்து நாங்கள் இட காண்றது. அப்போ சம அளவில் அந்த புள்ளிகளுக்கு வெயிட் கொடுக்குறே இல்லை. அப்படி காண்ற இடையத்தான் சொல்கிறது நிறையேற்றிய இட. சரிதான்? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட், ஒவ்வொரு மாறிக்கும் ஒவ்வொரு வெயிட். x1 என்ற மாறிக்கு கொடுக்கப்பட்ட நிறை W1, x2 என்ற மாறிக்கு கொடுக்கப்பட்ட நிறை W2. இப்படியே ஒவ்வொரு மாறிக்கும் நிறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ x பார்ன்றது சிக்மா WI இன் கீழ் I சமன் 1 சிக்மா WI I சமன் 1. இதுதான் நிறையேற்றிய இட. ஒவ்வொரு மாறிக்கும் ஒவ்வொரு வெயிட் கொடுத்து நாங்கள் இட காண்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே பாருங்க, பரீட்சை 1 அட்சர கணிதம், நுண்கணிதம், திரிகோண கணிதம், ஆள்கூட்டு கேத்திர கணிதம் ஆகிய 4 பகுதிகளை கொண்டது. இப்பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட புள்ளிகளின் சதவீதங்கள் முறையே 10, 25, 30, 35 ஆகும். சரி, அப்போ x1, x2, x3, x4 அட்சர கணிதம் அதை நாங்கள் x1 என்று எடுக்கிறோம். நுண்கணிதம் x2. அட்சர கணிதத்தில் அவன் பெற்ற புள்ளி 62. அப்போ x1 62, x2 40, x3 84, x4 60, x4 60. அப்போ இந்த மாறிகளுக்கு வழங்கப்பட்ட நிறைகள், இந்த மாறிகளுக்கு வழங்கப்பட்ட நிறைகள் W1 அட்சர கணிதத்துக்கு என்ன வெயிட் 10. அடுத்தது
x2 என்ற மாறி w2 10 25. அடுத்த அட்சர கணிதம், அடுத்த நுண்கணிதம், அடுத்த திருவோண கணிதம் 30. அடுத்தது 35. அப்போ ஒவ்வொரு மாறிக்கும் வழங்கப்பட்ட நிறைகள் தரப்பட்டிருக்கு. அப்போ இப்போ கேள்வி அவனது இறுதி புள்ளி. அப்போ நிறையேற்றிய இடை என்ன? இதுதான் கேள்வி. சரி, உங்களுக்கு தெரியும் எக்ஸ் பார்ன்றது சிக்மா WIXIன் கீழ் சிக்மா WI. அறுபத்தி ரெண்டு தர 10, 62 தர 10, 40 தர 25, 62 தர 10, 40 தர 25, 84 தர 30, அடுத்தது 60 தர 35, 60 தர 35. கீழே W1 + W2 + W3 + W4 கூட்டினா 100. இதை சுருக்கும். இதை சுருக்கினா உங்களுக்கு நிறையேற்றிய இட வரும் 62.42 வரும். இதை சுருக்கி பாருங்கோ, உங்களுக்கு 62.42 வரும். 62.42 வரும். சரியா? சரி, அடுத்ததா நாங்கள் ஒரு குறிப்பொண்டு பார்க்க போகிறோம். என்னண்டா இந்த இடையம் ஆகாரம், இந்த மூண்டையும் சொல்கிறது மைய நாட்ட அளவைகள். இந்த மைய நாட்ட அளவைகளுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கு. சய ஆகாரம் சமன் 3 தர சய இடையம். ஒரு அன்னளவான ஒரு தொடர். சய ஆகாரம் சமன் 3 தர சய இடையம். இந்த மைய நாட்ட அளவைகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பு. சரியா? ரைட். அப்போ இதுவரையில் நாங்கள் மைய நாட்டு அளவைகள் தொடர்பாக பார்த்து நாங்கள் இனி சிதறலின் அளவைகள். இப்போ எங்களுக்கு மைய நாட்டு அளவைகள் மட்டும் போதாது. இப்போ சில நேரம் ஒரு 2 வகுப்பு இருக்குது. ஏ என்ற வகுப்பு, பி என்ற வகுப்பு. ஏ என்ற வகுப்பின் புள்ளி பரம்பலை பார்த்தா சில நேரம் இடையம் ஆகாரம் பி என்ற புள்ளி பரம்பலின் இடையம் ஆகாரத்துக்கு சமனாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாமா 2 வகுப்பும் ஒரே மாதிரியான வகுப்புண்டு இல்லை. ஏனெண்டா ஏ என்ற வகுப்பில் 10 கட்டிக்காரர் இருப்பாங்க, 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி. அதே மாதிரி 10 பேர் ஆக குறைஞ்ச புள்ளி சைவர் எடுத்திருப்பாங்க. இஞ்சால 52 புள்ளியை கூட பேர் எடுத்திருக்கணும். அப்போ இந்த பரம்பலும் மற்ற பி என்ற வகுப்பை பார்த்தீங்களா 40க்கும் ஒரு 55க்கும் இடையில் புள்ளிகள் எடுத்திருக்கணும். சரிதான்? இதிலையும் அந்த 52 புள்ளியை கூட பேர் எடுத்திருக்கணும். இந்த பரம்பலின் இடையம் ஆகாரத்தை காணுங்க. ஏ என்ற வகுப்பின் இடையம் ஆகாரத்து சமனாக இருக்கும். ஆனால் தெரியுது 2 வகுப்பில் சில வேறுபாடுகள் இருக்கு. சரிதான்? இந்த வகுப்பு கெட்டிக்கார வகுப்புன்னு நான் சொல்ல வரையில்லை. ஆனால் 2 வகுப்பும் ஒரே மாதிரியான வகுப்புண்டு இல்லை. எனக்கு இன்னும் மேலதிகமான சில அளவைகள் வேணும். சரிதான்? அவைதான் சிதறலின் அளவைகள். வீச்சு. ஏ என்ற வகுப்பின் வீச்சு என்ன? வீச்சென்றது ஆக கூடின புள்ளிக்கும் ஆக குறைஞ்ச புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம்.
அதே மாதிரி பி என்ற வகுப்பின் வீச்சு என்ன? நாங்கள் இதுவும் ஒரு அளவு. இதை விட இன்னும் மேலதிகமான சில அளவுகள் இருக்கு. இடவிலகல், காலனை விலகல், நியம விலகல், மாறல் திறன், வி எல்லாம் சிதறலின் அளவைகள். சரியா? ரைட். அப்போ முதல்ல நாங்கள் வீச்செண்டா என்னென்று பார்ப்போம். அப்போ முதலே சொன்னான், ஒரு பரம்பலின் வீச்சென்றது ஆக கூடின பெருமானத்துக்கும் ஆக குறைந்த பெருமானத்திற்கும் இடையிலான வித்தியாசம் அந்த பரம்பலின் வீச்சு. அப்போ இதில் ஒரு பரம்பல் ஒன்று கிடக்கு. ഇതിൻ്റെ വീച്ച് என்ன? ஆக கூடின புள்ளி என்ன? 91. ஆக குறைஞ்ச புள்ளி என்ன? 2. 91ல் 2 கழிச்சா 89. அப்போ இந்த பரம்பலின் வீச்சு 89. சரிதான்? கூடின புள்ளிக்கும் குறைஞ்ச புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த பரம்பலின் வீச்சு. இன்ன ரேஞ்சுக்குள்ள அந்த புள்ளிகள் இருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இடைவிலகல். சரிதான்? இந்த x1 x2 x3 xn இந்த எண் அவதானிப்புகளின், அதாவது எண் ஈட்டுக்களின் இட எக்ஸ் பார் என்ற இடைவிலகல் சிக்மா மொட்டுக்குள்ள xi மைனஸ் எக்ஸ் பார் i சமன் 1 இருந்தேன் கீழே எண் இதால் தரப்படும். இதான் இடைவிலகல். அப்போ இந்த ஈட்டுக்களுக்கு ஒத்த மீடுரன்கள் இருந்தால் இதில் எஃப்ஐ வரும், கீழே சிக்மா எஃப்ஐ என்று வரும். சரிதான்? ஏனெண்டா இப்போ x1 மைனஸ் எக்ஸ் பார் அப்படி f1 தடவை நாங்கள் கூட்டோம். ஆகவே முன்னுக்கு ஒரு f1 போட்டு விட்டா சரி. இப்போ கீழே வீட்டுக்களின் எண்ணிக்கை f1 + f2 + f3 அப்படியே ப்ளஸ் fn என்று வரும். சரியா? ரைட். இதுக்கும் ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த உதாரணம் 15 பாருங்க. ஆகிய எண்களின் இடைவிலகலை காண்க. இப்போ நீங்கள் முதல்ல இந்த எண்களின் இடையை காணணும். இடையன்றது எல்லா எண்களையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும். 2 4 6 11 17 24 33 43 46 56 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த எண்களின் இட வந்து 7. அப்போ அடுத்ததாக நாங்கள் இடைவிலகலை காண போகிறோம். இடைவிலகல் என்றா சிக்மா i சமன் 1 இருந்தேன் மொட்டுக்குள்ள மொட் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் கீழ் எண். இப்போ வித்தியாசம் ஒவ்வொரு ஈட்டுக்கும் இடைக்கும் உள்ள வித்தியாசம். இட 7, ஒரு ஈட்டு 2, வித்தியாசம் 5 5, 4 7 வித்தியாசம் 3, 5 7 வித்தியாசம் 2, 6 7 வித்தியாசம் 1, 7 7 வித்தியாசம் 0, 9 7 வித்தியாசம் 2, 10 7 வித்தியாசம் 3, 13 7 வித்தியாசம் 6. அப்போ இந்த வித்தியாசங்கள் எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை 1 2 3 4 5 8 8ஆல் விரிப்போம். மொத்த எண்ணிக்கை 8. 5 3 8 2 10 11 12 13 16 22 கீழ் 8. சரி, 22 கீழ்
8 இதை சுருக்கி நீங்களண்டா 2.75 பேர். சரி, நீங்கள் சுருக்கி பாருங்க. 8ஆல் பிரித்து விட்றாங்க 2.75. அப்போ இதுதான் இடை விலகல். சரியா? இந்த இதில் இந்த மொட்போடாட்டி என்ன நடக்கும்? மொட்போடாட்டி இப்போ சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பாரின் கீழ் n I சமன் 1 இருந்தேன். மொட்போடாட்டி என்ன நடக்கும்? இங்கே பாருங்க, இந்த 1 கீழ் என்ன வெளியில் எடுங்க. சிக்மா xi I சமன் 1 இருந்தேன் மைனஸ் சிக்மா எக்ஸ் பார் I சமன் 1 இருந்தேன். இங்கே பாருங்கோ, 1 கீழ் n இந்த சிக்மா எக்ஸையின் கீழ் என்னண்டா நீங்கள் அதை எக்ஸ் பார் என்று போடலாம். அப்போ இதை நாங்கள் ஒரு இதாக எக்ஸ் பார் என்றே போடுவோம். எக்ஸ் பார் சய 1 கீழ் என்கிற சிக்மா எக்ஸ் பார் மாறிலி. அப்போ இதை நாங்கள் n இன்டு எக்ஸ் பார் என்று எழுதலாம். இது என்னும் வெட்டுப்பட்டு எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் பார் சைவர் என்று வரும். இப்போ மொட்போடாட்டி சைவராக போகும். சரி, அந்த நோட் ஒரு முக்கியமான ஒரு விடயம். சரி, அடுத்ததாக நாங்கள் காலணைகள். இப்போ காலணி என்றா ஒரு பரம்பல் ஒன்றை ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தி போட்டு அந்த பரம்பலை 4 துண்டாக பிரிப்போம். சரி, இதிலே உண்டு, இதிலே உண்டு, இப்படி 4 துண்டாக பிரிக்கிறோம். இதை சொல்கிறது முதலாம் காலணை அல்லது கீழ்காலணை. அதை Q1 குறிப்போம். அடுத்தது 2ஆம் காலணை. இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இடையம். சரி, இதான் நடுவே இருக்கிறது இடையம். அடுத்தது 3ஆம் காலணை அல்லது மேல் காலணை Q3. சரிதான், ரைட். இப்போ இடையம் காணிக்க எங்களுக்கு தெரியும் n+1/2 ஆவது 8 அரவாஸ். Q1 என்ற 4 உண்டு, Q3 என்ற 4 3. அப்போ இதை பாவிச்சு நீங்கள் காணுவீங்க. இடையத்துக்கு கண்டா 4 2 என்ற அரவாசி. Q1க்கு 4 உண்டு தர n+1 ஆவது 8, Q3க்கு 4 3 தர n+1 ஆவது 8 அல்லது அவதானிப்பு. அப்போ இதுதான் காலணை. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். மற்றது பிள்ளைகளே, காலணை இடைவீச்சு. இப்போ காலணை இடைவீச்சுண்டா நாங்கள் ஏற்கனவே பார்த்து ஒரு பரம்பல் ஒன்றை 4 சமபகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். இந்த நடுவே இருக்கிற 50 வீதமான ஈட்டுக்களின் வீச்சு காலணை இடைவீச்சு என்று சொல்லுவோம். சரி, அந்த நடுவே இருக்கிற 50 வீதமான ஈட்டுக்களின் வீச்சு காலணை இடைவீச்சு என்று சொல்லுவோம். இது அதாவது என்ன, Q3 மைனஸ் Q1. இது Q1, இது Q3 என்ற இந்த வீச்சு எவ்வளவு? Q3 மைனஸ் Q1. இது காலணை இடைவீச்சு என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, காலணை விலகல். சரியா, காலணை விலகல். இப்போ காலணை விலகல் என்றது Q3 மைனஸ் Q1 அரவாசி அல்ல, இதை அரைக்காலணை இடைவீச்சு என்றும் சொல்லுவோம். காலணை விலகல் என்றும் சொல்லுவோம் அல்லது அரைக்காலணை இடைவீச்சு. Q3 மைனஸ் Q1 அரவாசி. ரைட், இதுக்கு ஒரு உதாரணம். இந்த எண்களின் காலணை இடைவீச்சையும்
காலனை விலகல் என்ன அரை காலனை இடைவீச்சையும் கேட்டு கிடக்கு. முதல்ல நாங்கள் இந்த பரம்பலை ஒரு ஏறு வரிசையில் எழுதுவோம். ஒன்று, இன்னும் ஒரு ஒன்று கிடக்கு, ரெண்டு, ரெண்டு ரெண்டு கிடக்கு, நாலு, நாலு வேற இல்லை, ஆறு கிடக்கு, ஏழு கிடக்கு, எட்டொண்டு கிடக்கு, ஒன்பது கிடக்கு, 10 கிடக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஒரு எண்ணை நாங்கள் விட்டுட்டோம். சரிதான். இப்போ இந்த இதுக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டுத்தொகை மொத்த எண்ணிக்கை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரி, 1 ஓகே, 2 2 2 ஓகே, 5 எழுதேன். இதில் ஒரு 5 பேர். சரிதான். இதில் ஒரு 5 பேர். சரி, இதில் ஒரு 5 பேர். 5 6 7 8 9 10. சரி, அது இருக்கா, நான் அதை அழிச்சு போட்டு அதை சேர்த்து விட்றேன். அஞ்சு, அஞ்சுக்கு அடுத்தது 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரைட். சரியா, எண்ணிக்கை கூட்டி பாருங்க சரியா இருக்கான். அப்போ Q1ன்றது வீட்டுக்களின் எண்ணிக்கை 11. அப்போ காவாசி n+1 ஆவது 8. n+1 by 4 ஆவது 8 தான் Q1. அப்போ இங்கே பாருங்கோ, 1/4 தர 11. அப்போ மூன்றாவது 8 தான் Q1. மூன்றாவது 8 2. இதே மாதிரி Q3 கண்டிங்களா, 3/4 n+1 ஆவது 8. அப்போ 3/4 எண்ணுக்கு பதிலாக நீங்கள் எண்ணுக்கு பதிலாக 11 போடுவீங்கள். அப்போ 12 9வது 8 பார்க்கும். சரி, 9வது 8 பார்க்கும். 1 2 3 4 5 6 7 8 9வது 8 8. சரிதான், 9வது 8 8. மூன்றாவது 8 2. அப்போ காலனை இடைவீச்சென்றது காலனை இடைவீச்சென்றது Q3 minus Q1. அப்போ 8ல் இருந்து 2 கழிச்சிங்களா 6. காலனை விலகல் என்றது ഇതിൻ്റെ അരവാസി 3. சரியா? சரி மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.